ஹே காய்ஸ், உங்கள எத்தனை பேருக்கு மண்டே நாளே ஐயோ ஸ்கூலுக்கு போகணுமே, ஐயோ ஆஃபீஸ் போகணுமேன்னு ஃபீல் பண்ணுவீங்க. நானும் அப்படிதான். அதே மாதிரிதான் இந்த படத்தோட ஹீரோக்கும் ஆஃபீஸ் போகணும்னாலே பிடிக்கவே பிடிக்காது, கடுப்பாயிரும். ஆனா அப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, இதுக்கு அடுத்தது நம்ம ஆஃபீஸ் போவேனா, ஏன்னா அந்த நகரத்துல இருக்கிறவங்க எல்லாமே ஜாம்பியா மாறுறாங்க. நம்மளும் கூடிய சீக்கிரத்துல ஜாம்பியா ஆக போறோம். ஆனா ஜாம்பியா ஆகிறதுக்கு முன்னாடி சில நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்றலாம்னு சொல்லிட்டு அவர் போடக்கூடிய 100 லிஸ்ட், அதெல்லாம் பண்ணும்போது நடக்கிற காமெடியான விஷயங்கள், சில பயங்கரமான சம்பவங்கள், கடைசியில ஹீரோ ஜாம்பியா மாறாரா இல்லையான்றத ரொம்ப வேடிக்கையாவும் லைட்டா த்ரில்லரா எடுத்த படம் தான் 2023 ரிலீஸ் ஆன ஜாங் 100 பக்கெட் லிஸ்ட் ஆஃப் த டெத். சோ இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம் வாங்க. நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவி ஷாக். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த லைக்கான கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு அபார்ட்மெண்ட்டை காமிக்கிறாங்க. இப்போ ஹீரோ வீட்டை விட்டு வெளியே வர அவரை சில ஆட்கள் துரத்துக்கிட்டே வராங்க. யாரா நீங்க, எங்க இருந்துடா வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஓடிக்கிட்டே இரு டேய் நீங்களே ஜாம்பியாடா அப்படின்னு கேட்க, கதவு அடிச்சுட்டு ஒரு ஒரு மனுஷங்களும் கடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு ஜாம்பியா, ஐயோ நம்ம இப்படியே போனோம்னா லேட் ஆயிருமே, நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு போகணுமே அப்படின்னு சொல்லி ஹீரோ கத்த, இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்றத காமிக்கிறாங்க. ஹீரோ அவரோட காலேஜ் லைஃப முடிச்சுட்டு புதுசா அவர் ஆசைப்பட்ட கம்பெனில ஜாயின் பண்றதுக்காக ரெடி ஆகுறாரு. ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. வீட்டை விட்டு கிளம்பும் போது வீட்டுக்கு வெளியே இருக்கிற தாத்தா கிட்ட, காலை வணக்கம், இனி நான் செம்ம ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ்க்கு போறாரு. ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. பிடிச்ச வேலைனாலே எப்பவுமே சந்தோஷம் இருக்கும்ல. ஹீரோ அப்படியே போறாரு, ஆபீஸ்ல ஜாயின் பண்றாரு. சீனியர் ஆபீசரும் எல்லாருக்கும் ஹீரோவை இன்ட்ரோ கொடுக்குறாரு. ஹீரோவும் தன்னை பத்தியும் காலேஜ் டைம்ல ஒரு மிகப்பெரிய ஃபுட்பால் பிளேயர், நான் எப்பவுமே ஆக்டிவா இருப்பேன்னு சொல்லும் போது சீனியர் ஸ்டாஃபும், பா நீ நல்லா ஆக்டிவா இருக்கப்பா, இப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் அவரோட மேனேஜருக்கு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இவனோட மேனேஜர் கூட சேர்ந்து ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாம் போயிடுறாங்க. ஹீரோ ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. இப்போ அவருக்கு ஆப்போசிட்ல ஒரு லேடி இருப்பாங்க. அவங்க அந்த ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களும் ஹீரோ கிட்ட இன்ட்ரோ ஆயிக்கிறாங்க. அவரும் எனக்கு பிடிச்ச வேலை, ஆப்போசிட்ல அழகான பொண்ணு, செம்ம லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப நைட்டு ஒரு பார்ட்டிக்காக எல்லா ஆபீசரும் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இங்க இருக்கிற மேனேஜர் ரொம்ப நல்ல டைப், அவர்கிட்ட நம்ம நிறைய கத்துக்கணும்னு சொல்லிட்டு கோ ஒர்க்கர்ஸ் எல்லாம் சொல்லிட்டே இருக்க, ஹீரோவும் சார் உங்ககிட்ட வேலை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் நிறைய கத்துப்பேன், எனக்கு நிறைய சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நேரம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஹீரோ எழுந்துக்கிறாரு. இது தம்பி, இப்பதான் நம்ம வேலையை ஆரம்பிக்க போகுது வா அப்படின்னு சொல்லிட்டு வேலையை தொடங்குறாங்க. அதாவது இவங்க விடிய விடிய வேலை பாக்குறாங்க. ஹீரோவும் முதல் நாள் வேலை அப்படிதான் இருக்கும், பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு விடிய விடிய வேலை பாக்குறாரு. அடுத்த நாள் விடியுது, எல்லா ஸ்டாஃபும் அங்கேயும் தூங்கிடுறாங்க. ஹீரோ மட்டும் உழைச்சுக்கிட்டே இருக்காரு. சரி இப்ப அனுப்பிடுவானுங்கன்னு வெயிட் பண்ண 2வது இரவே வந்துடும். ஹீரோ மாடு மாதிரி உழைச்சுக்கிட்டே இருப்பாரு. கடுப்பான அவரும் அவங்க மேனேஜர் கிட்ட போக, பா நீ இப்போ தூங்கிட்டு திரும்ப அடுத்த நாள் வா, இதே மாதிரி வேலை பார்க்கணும், உன்கிட்ட நான் இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு முன்னாடி நான் உசுரோட இருக்கணும்டா அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு வீட்டுக்கு போறாரு. எவ்வளவு ஆக்டிவா காலையில கிளம்புனாரோ அவ்வளவு டல்லா ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வராரு. வயசான தாத்தம், என்ன தம்பி வேலை எப்படி இருந்துச்சு அப்படின்னும் போது, நான் எதுவுமே சொல்றேன் மனநிலைமையில இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் அப்படியே படுக்கிறாரு. காலையில வீட்டுக்கு திரும்ப ஆபீஸ்க்கு வராரு. ஐடி வேலைனாலே இப்படிதான் பின்னி பரல எடுப்பானுங்க போலன்னு சொல்லிட்டு ஹீரோ மாடு மாதிரி உழைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அப்பப்ப அவர் ஹெல்ப்புக்கு அவங்க மேனேஜர் கிட்ட சப்போர்ட் கேட்க, அவர் அவங்க வீட்டு மேல இருந்த காண்டில எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட காமிப்பாரு. என்னடா வேலை இது, மேனேஜரும் சப்போர்ட் பண்ண மாட்டேன்றான், உசுர எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கடுப்புல வேலை பார்த்துக்கிட்டே இருக்க, அவங்க கூட ஒர்க் பண்ண அந்த லேடியை மட்டும் சீனியர் ஆபீசர் எப்பவுமே பாராட்டிக்கிட்டே இருப்பாரு. அப்படியே அவங்க ரொட்டீன் போய்கிட்டே இருக்கும். ஹீரோக்கு ஒழுங்கா உணவும் சாப்பாடும் இல்லாம ரொம்பவும் டயர்டாயிருவாரு. ஃபீவர் வேற வரும். இது பத்தாதுன்னு ஹீரோ நல்லா உழைக்கிறாருன்னு சொல்லி மத்த டீம்ல இருக்கிறவங்களா ஹீரோ எங்க டீம்ல வேணும், ஹீரோ எங்க டீம்ல வேணும்னு சொல்லி அவரை நல்லா ஐஸ் வச்சுட்டு வேலை வாங்கிட்டே இருப்பாங்க. ஹீரோவும் உழைச்சுக்கிட்டே இருப்பாரு. இப்ப நைட் ஹீரோ அவரோட காலேஜ் ஃப்ரெண்டோட சேர்ந்து குடிச்சிட்டு இருப்பாரு. அப்போ நீ நல்லா இருக்க, உனக்கு பிடிச்ச வேலை, ஆனா என் வாழ்க்கைய பாரு கடுப்பா இருக்கணும் போது, ஏன்டா அப்படி சொல்ற, நீ ஆசைப்பட்ட வேலையை தேடிதானே நீ போயிருக்க, எல்லாம் ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும், போக போக பழகிரும். அதுவும் கார்பரேட் கம்பெனி பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இருக்காது, பணம் வேணும்னா உழைச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லவும் எனக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கும். அவரும் என்ன சொல்லுவாருன்னா, அன்னைக்கு நம்ம மேட்ச் அப்போ நீ மத்தவங்கிட்ட பால கொடுத்திருந்தேன்னா நம்ம தான் வின் பண்ணிருப்போம், நீ என்ன நம்பவே மாட்டடா அப்படின்னு பழைய விஷயத்த கிளறவும் அவரோட ஃப்ரெண்டுக்கு கோவம் வந்துடும். நீ மட்டும் ஒழுக்கமாடா, உன் மேல எனக்கு நம்பிக்கை வர மாதிரி நீ ஏதாவது விஷயம் பண்ணியான்னு சொல்ல,
அப்படியே ஆர்குமெண்ட் போய் போய் 2 பேரும் மாத்தி மாத்தி குடிச்சிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்த அவங்க இப்ப சண்டை போட்டு பிரிஞ்சிருவாங்க. அடுத்த கால ஹீரோ ஆபீஸ்க்கு போறாரு. கடுப்பா இருக்க அவருக்கு வேலை பார்த்துட்டே இருக்கும் போது அப்போ அவரோட கொலீக் அந்த லேடி மட்டும் எல்லார்கிட்டயும் நல்லா பாராட்டு வாங்குவாங்க, சுறுசுறுப்பா இருப்பாங்க. ஹீரோவும் அவங்களே பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த லேடியோ வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, என்ன மன்னிச்சிருங்க, உங்ககிட்ட நிறைய விஷயத்த கத்துக்க முடியல, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல, நீங்க சூப்பருங்க, எப்படி எல்லா விஷயத்தையும் டக்குன்னு லேர்ன் பண்ணி சூப்பரா பண்றீங்க, உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்ல, அந்த லேடியோ அப்படியா, ஆனா உண்மை என்ன தெரியுமா, நீங்க நினைக்கிற ஆளே நான் கிடையாது போது என்னாச்சு, சில நேரத்துல நம்ம எதுக்கு வந்தோம் என்ன பண்ணணும்ன்றதையும் மறந்துட்டு மத்தவங்களுக்காக சில விஷயத்த பண்றோம், என்னங்க இதை குடிச்சிட்டு ஃப்ரீயா வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்ப ஹீரோவும் மாடு மாதிரி உடைச்சிக்கிட்டே இருக்காரு. ஆல்ரெடி ஹீரோ பிசிக்கலா ரொம்ப டயர்டா இருக்காரு. இது பத்தாதுன்னு அவங்க மேனேஜர் மென்டல் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. இதை பண்ண அதை பண்ணி ஏன் லேட்டா வர, நிறைய ஒர்க் இருக்குன்னு சொல்லி எம்ப்ளாயிஸ் மேல ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அதுலயும் ஹீரோ மேல ரொம்பவும் கொடுக்கவும் ஹீரோ கடுப்புல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இப்ப அடுத்த நாள் ஹீரோ வேலைக்கு வராரு. உழைச்சிக்கிட்டே இருக்காரு. அவரால் சாப்பிடுறது கூட நேரம் இல்லாம வேலை பார்த்துட்டே சாப்பிடுறாரு. சில நாள்ல ஆபீஸ்லயே குளிக்கவும் செய்யறாரு. என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ கிளம்பி ட்ரெயினுக்காக வெயிட் பண்றாரு. நான் மட்டும் இந்த உலகத்துல இல்லைன்னா வேலைக்கு வரவே வேணாம்ல, சே நமக்கு மட்டும் ஏன் இப்பெல்லாம் நடக்குது அப்படின்னு ஹீரோ புலம்பிட்டே இருக்க, பின்னாடி ஒரு நம்பர் வித்தியாசமா எழும்பிக்கிட்டே போறாரு. இப்ப ஹீரோ வீட்டுக்கு வந்து டயர்ட்ல தூங்கிடுறாரு. அடுத்த நாள் காலையில அலாரத்தை வச்சு எழுந்துக்கிறாரு. வீடே குப்பை மாதிரி. ஐயோ டைம் ஆச்சு, ஆபீஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸுக்கு போக கூடாதுன்னு மனசு சொல்லுது, ஆனா போகணும்னு காலம் நினைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வர கீழே தாத்தா குனிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. தாத்தா என்னாச்சு அப்படின்னு கேட்க, அவரு ஜாம்பியா மாதிரி இருப்பாரு. ஹீரோவை அட்டாக் பண்ண வருவாரு. யோ போயா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா ஓட ஆரம்பிப்பாரு. அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாமே ஜாம்பியா மாதிரி இருப்பாங்க. அட கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஓடுறாரு. இப்பதான் ஸ்டார்டிங் சீனோட கனெக்ட் பண்றாங்க. இவ்வளவு பேர் இருக்காங்க, எங்களை தாண்டி போனோம்னா ஆபீஸ்க்கு லேட் ஆயிருமே சொல்லிட்டு வேகமா ஓடி போறாரு. அப்ப அந்த இடத்துல கம்பி இருக்கும். அந்த கம்பிக்கு அந்த பக்கம் தாண்டி போக ஜாம்பிங்க எல்லாம் அங்கேயே லாக் ஆயிரும். இப்ப ஹீரோ யோசிக்கிறாரு, இவங்க எல்லாருமே ஜாம்பியா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எட்டி பாக்குறாரு. ரோட்ல எல்லாருமே ஜாம்பியா இருப்பாங்க. எல்லாமே ஜாம்பி ஆயிட்டாங்கன்னா அப்போ நம்ம ஆபீஸ்க்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ செம்ம சந்தோஷப்படுறாரு. ஏரோப்ளைன் கூட கிராஷ் ஆயிடுது. ஜாலி, நம்ம ஒரு வருஷத்துக்கு வேலைக்கே போ தேவையில்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அப்பதான் அவர் பாக்குறாரு, அவர் பேக்ல கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கு. அது பார்க்கும் போது அவங்களோட கொலிக் ஞாபகம் வருது. அந்த லேடிக்கு டெக்ஸ்ட் பண்றாரு, நீங்க சேஃபா இருக்கீங்களா, அவங்க ஒரு லொகேஷன் அனுப்பி இங்க வா அப்படின்றத சொல்றாங்க. அதே இடத்துல அந்த அபார்ட்மெண்ட்ல சில ஆட்கள் மட்டும் ரொம்ப சேஃபா இருப்பாங்க. அதுலயும் ஒரு ஃபேமிலி காமிப்பாங்க, கணவன் மனைவி. அவங்க மனைவி நிறமாச கர்ப்பிணியா இருப்பாங்க. அவங்களும் வருத்தப்படுவாங்க, நம்மளும் அந்த ஜாம்பிங்க அட்டாக் பண்ணிருமா, அவங்க கணவரை நம்ம வெளியே போக வேணாம் உள்ளே இருக்கலாம், ஆனா நமக்கு உணவு பற்றாக்குறை வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டே இருக்க, இப்ப ஹீரோ பைப் வழியா கீழே இறங்குறாரு. ஹாய், நான் கடைக்கு போறேன், காய்கறி வாங்க, உங்களுக்கு ஏதாவது வேணும்னு சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வந்துடுறேன் போது உங்களுக்கு 2 பேருக்கும் சமஷாக்கு, எனக்கு ஒரு நூல்ட்ரஸும் ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு வரீங்களான் போது ஓகே நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கடகன்னு இறங்கி சைக்கிள் எடுத்துட்டு ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. அந்த அளவுக்கு ஜாம்பி வேகமா வராதுன்னு நினைப்பாரு. ஆனா அதுங்க பாஞ்சிட்டு வரவும் இவரு வேகமா சைக்கிள் ஓட்டிட்டே போய் அந்த லேடி சொன்ன அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போறாரு. ரூம் ஓப்பனா இருக்கும். ஓபன் பண்ணிட்டு நான் உள்ள வரலாமான்னு போய் பார்த்தா அந்த லேடி பயந்துகிட்டு இருப்பாங்க. என்னாச்சு மேம் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தா இவங்க சீனியர் ஸ்டாஃப் கூட தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அவரு ஜாம்பியா மாதிரி இருப்பாரு. இவங்க அட்டாக் பண்ண வரவும் ஹெல்ப்புக்கு ஹீரோ கூப்பிட்டுருப்பாங்க. அவரும் பாக்குறாரு, அவரோட ஆபீசர் ஜாம்பியா மாதிரி ஹீரோவை அட்டாக் பண்ண வர தள்ளி விடுவார். ஆனா அவர் கொலவெறியா கடிக்க வரவும் ஹீரோவும் தள்ளி விட இப்ப அவரோட தலையில இருந்து விக்கே இறங்குது. டேய் நீ சொட்ட பயலாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டு தள்ளி விடவும் அவர் அட்டாக் பண்ண வெறியா வராரு. இப்ப ஹீரோ ஸ்போர்ட்ஸ்ல கத்துக்கிட்ட எல்லா வித்தையும் வச்சுக்கிட்டு ஒரு புஷ் பண்ணவும் அவர் எகிரி போய் கீழே விழுந்துடுறாரு. இப்ப அந்த லேடியும் ஒரு புக் எடுத்துட்டு வந்து, சொட்ட பயலே உன் பொண்டாட்டிய விட்டுட்டா வரப்போற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை வச்சு நச்சுன்னு மண்டையில மர்டர் பண்ணிடுறாங்க. இப்பதான் ஹீரோ பாக்குறாரு, இவங்க 2 பேரும் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க. ஹீரோ அப்படி சைலண்டா இருக்காரு. இப்ப அந்த லேடியும் கொஞ்ச நேரத்துக்குள்ள ஜாம்பியா மாறி இருப்பாங்க. ஏன்னா அவர் ஆல்ரெடி அவங்கள கடிச்சிருப்பாங்க. இப்ப அவங்க ஜாம்பியா மாறவும் ஹீரோவை அட்டாக் பண்ண வர ஹீரோ தள்ளி விட்டுருவாரு. விட்டுட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், என்னோட முதல் காதலி வேற யாரும் இல்ல நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓரா அப்படின்னு சொல்லிட்டு வேகம் ஓடி போய் கதவை லாக் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு. இப்ப ஹீரோ திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அபார்ட்மெண்ட்ல பார்த்தவங்க கிட்ட கொடுக்க போனா அந்த ரூம்ல யாருமே இருக்க மாட்டாங்க. இப்பதான் ஹீரோக்கு ரியாலிட்டியே புரியுது, இது ஒண்ணும் விளையாட்டுத்தனமான விஷயம் இல்ல, நிறைய பேர் இறந்து போறாங்க,
போறாங்கன்னு. நானும் கூடிய சீக்கிரத்தை ஜாம்பியா மாற போறேன் அப்படின்னு ஹீரோ பயந்துகிட்டே இருக்க இப்ப அவருக்குள்ள சில விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. நான் இது வரைக்கும் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணல, சாகிறதுக்குள்ள அதை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை எடுக்கிறாரு. 100 விஷயங்கள் நான் ஜாம்பியா மாறதுக்குள்ள செய்யணும்னு சொல்லிட்டு லிஸ்ட் எழுதுறாரு. சில விஷயங்கள் காமெடியா எழுதுறாரு. நான் ஹேர் கலர் பண்ணணும், வீட்டை கிளீன் பண்ணணும், 11 விஷயத்த எழுதி முடிக்கிறாரு. இப்ப அடுத்த நாள் காலையில விடியுது, ரூமை கிளீன் பண்றாரு. நல்லா சமைச்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட் போவாரு. காய்கறி திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கவும் அப்பதான் அவர் பாக்குறாரு சிலதுல ஆஃபர்ல இருக்கு. நம்ம என்ன காசா கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் அள்ளி போட்டுட்டு வர அங்கேயும் சில ஜாம்பிங்க இருக்கு. ஆனா இப்படி எஸ்கேப் ஆயிடுறாரு. அவருக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் பண்றாரு. சைக்கிள்ல போனவரு புல்லட் வண்டி பாக்குறாரு. ஓட்டணும்னு ஆசையாகதான் விட்டது, எடுத்து ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்படியே நிறைய விஷயங்கள் பண்றாரு. சமைக்கிறாரு, சாப்பிடுறாரு, பட்டாசு வெடிக்கிறாரு. ஆனா அவருக்குள்ள ஒரு சங்கடம் இருக்கு. ஏன்னா அவரு பிடிச்ச விஷயத்தெல்லாம் அவர் தனியா பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அடுத்த நாள் காலையில அந்த ஜாம்பிங்களுக்கு முன்னாடியே அவர் ஜாலியா சாப்பிடலான்னு எடுப்பாரு. ஆனா சாஸும் உப்பும் இருக்காது. சரி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடலான்னு வாயை வைப்பாரு. ஆனால் சுத்தமா பிடிக்காது. உசுறு போற நேரத்துல கூட வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னு தோணுதே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட் போறாரு. தேவையான பொருளா வாங்கிட்டு இருக்க இப்போ அந்த இடத்துல சத்தம் கேக்குது. என்னன்னு எட்டி பார்த்தா மாஸ்க் போட்ட ஒருத்தங்க ஹீரோவை அட்டாக் பண்ண வர, இருங்க நான் மனுஷன் தான், இன்னும் ஜாம்பியா மாறல அப்படின்னு சொல்ல அந்த பர்சன் விட்டுறாங்க. எதுக்கு இங்க வந்தா அப்படின்னு சொல்லி அவங்க பாக்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்க இப்ப ஹெல்மெட் எடுக்கிறாங்க. பார்த்தா அது ஒரு லேடி, நம்ம படத்தோட ஹீரோயின். அவங்க தண்ணி குடிக்கும் அவங்க அழக பார்த்த ஹீரோ அங்கே விழுந்துடுறாரு. நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க, நீ எதுக்கு வந்த? அதே மாதிரிதான் நானும் சில திங்ஸ் வாங்க வந்தேன். ஆமா டேய், சாக போற நேரத்துல உப்பு சாசுமாடா அவங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு கேட்க, என்ன சொல்றீங்களே, உங்களுக்கு இந்த நேரத்துல என்னங்க சரக்கு போட்டல் தேவைப்படுதுன்னு போது, சரி உன் வேலையை பாருனா என் வேலையா பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது தெருவுல ஒருத்தன் ஓடுவான். அவனை சாம்பி ஃபாலோ பண்ணிட்டே வரும். ஹீரோ ஹெல்ப் பண்ணுவாரு. அந்த சாம்பி உள்ள வந்துரும். ஹீரோயின் அவங்க கிட்ட இருக்கிற குச்சி வச்சு அடிச்சு அவங்க கிட்ட இருக்கிற சவுண்டை வச்சு அதை தள்ளி விட்டுருவாங்க. பரவாயில்லையே, பெரிய வித்தக்காரி தான் நீ, உனக்கு ஜாம்பியை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்குன்னும் போது அதனாலதான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன். சரி நகரு, நான் இங்க வந்து போதுன்னு சொல்லிட்டு அவங்க போகவும், இருங்க வீட்டுல ஒரு பார்ட்டி வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்களேன், நம்ம ஃப்ரெண்ட் ஆகலாம் அப்படின்னு கேட்கும் போது, போற வரவங்களாம் உதவி பண்ணிட்டு இருக்க, உன் கூட தான் நான் சேர மாட்டேன், நான் சேர்ந்தனா என் உசுருக்கு யாரா கேரண்டி, போயா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறாங்க. இப்ப ஹீரோவும் போறாரு. யோசிக்கிறாரு, இதுக்கு அடுத்து நம்ம எதுக்கு இந்த இடத்துல இருக்கணும், நம்ம ஊருக்கே போயிடலாம்னு சொல்லி திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வைக்க இப்ப அவரோட ஃப்ரெண்டோட ஞாபகம் வருது. சரி இங்க இருந்து போறதுக்குள்ள அவன் கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்கலாம் சொல்லிட்டு கால் பண்ணவும் ஹீரோட ஃப்ரெண்டும் ஜாலியா இருக்கலாம் சொல்லிட்டு ஒரு ஹோட்டல்ல போய் ஸ்டே பண்ணிருப்பாரு. அங்க எல்லாருமே ஜாம்பியா மாறி இருப்பாங்க. இந்த நேரத்துல ஹீரோவும் கால் பண்ணுவோம், டேய் கால் பண்ண உனக்கு நேரமே கிடைக்கலையாடா, இப்ப ஏன்டா கால் பண்ணி உசுர வாங்குறேன்னும் போது என்ன மன்னிச்சிரு, நான் உன்னை பாக்கணும், நீ எங்க இருக்க அப்படின்னும் போது அவரோட அட்ரஸ சொல்லுவாரு. நீ அங்கே இரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்போ கெட்டப்லாம் மாத்திட்டு புல்லட்ல வேகமா வராரு. அவரோட ஃப்ரெண்டும் ஜாலியா இருக்கலாம்னு வந்துட்டு இப்படி நானே வாண்டடா மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி ரூம்ல ஃபீல் பண்றாரு. அந்த ரூம்ல ஒரு பொண்ணும் ஜாலியா மாறி இருப்பா. அவளை ஆல்ரெடி ஒரு லாக் பண்ணி வச்சிருப்பாரு. இப்போ அவருக்கு பயமா இருக்க, அழுதுகிட்டே இருக்காரு. ஹீரோவும் வண்டி எடுத்துட்டு வேகமா வர அந்த இடத்துல நிறைய ஜாம்பி இருக்கும். அவரு கிட்ட இருக்கிற மியூசிக் பாக்ஸ வச்சு அதங்கெல்லாம் திசை திருப்பி அவரு உள்ள போறாரு. கதவை தட்டாரு. ஹீரோட ஃப்ரெண்டு வெளியே வரான். நீ வருவேன்னு நினைச்சு கூட பாக்கலடா அப்படின்னும் போது என்ன மன்னிச்சிரு, நான் உன்கிட்ட ஹாஷா பேசி இருக்க கூடாது அப்படின்னும் போது, இது சொல்லுவாடா இவ்வளவு தூரம் இருந்து வந்திருக்க, வா உடனே இங்க வந்து போகணும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டு வாய்க்கு ருசியா சமைச்சு தர ஜாலியா பேசிட்டே இருக்காங்க. இப்ப ஹீரோட பக்கெட் லிஸ்ட் எல்லாம் பாத்துட்டு இருக்காரு. என்னடா 12 தான் எழுதிருக்கியா, இதுக்கு மேல உனக்கு ஐடியா வரலையானும் போது, இல்ல தோணும் போது நான் எழுதுவேன் போது அதுல லாஸ்ட் என் ஃப்ரெண்டை பார்க்கணும், அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு எழுதிருப்பாரு. இதை பார்க்கும்போது அவர் ஃப்ரெண்டுக்கே கொஞ்சம் சங்கடமா ஆயிரும், நம்ம ரொம்ப தப்பா பேசிட்டோம் அவன் கிட்டன்னு. சரி அடுத்தது என்ன பிளான் அப்படின்னும் போது, எனக்கு பிடிச்சது ஒரு விஷயம் பண்ணணும், ஆனா எனக்கு என்ன விஷயம் ரொம்ப பிடிக்கும்னு யோசிச்சுட்டே, டே நீ எனக்கு சப்போர்ட் பண்ண, எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் பண்ண போறேன் அப்படின்னும் போது, கண்டிப்பாடா நான் சப்போர்ட் பண்றேன், என்ன பண்ண போற, நான் மனுஷங்களை காப்பாத்தணும், நான் ஒரு சூப்பர் மேனா மாற போறேன்னும் போது ஒரு ஃப்ரெண்டு சிரிச்சுட்டே, டே அதுக்கு நீ பறக்கணும், இல்லைன்னா உன் கையில இருந்து ஸ்பைடர் மேன் மாதிரி வரணும்டா, காமெடி பண்ணாத, தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில விடியுது. இப்ப அவரோட ஃப்ரெண்டும் ஃபேஸ்புக் பார்ப்பாங்க. அதுல நிறைய இடங்கள்ல ஜாம்பியோட அட்டாக் இருக்குன்னு அதுல வீடியோ போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வெளியே ஆபத்துன்னு சொல்லவும் ஹீரோவும், நான் சூப்பர் ஹீரோல, சூப்பர் ஹீரோனா அவருக்கு ஒரு யூனிஃபார்ம் வேணும், நான் அக்வாரியம் போறேன், அங்க ஒரு சூட் இருக்கு, அந்த ட்ரெஸ் போட்டோம்னா ஷார்க் அடிச்சா கூட தடையும் வராது, ஜாம்பிங்க கிட்டலாம் அசால்ட்டா தப்பிக்கலாம், வரியா போலான்னும் போது அவர் ஃப்ரெண்டு யோசிப்பாரு, இவன் விட மாட்டான், ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலாம். ஆனா போறதுக்கு முன்னாடி ஸ்நாக்ஸ் வேணும்ல, நம்ம அதை எடுத்துட்டு போலாம், பக்கத்துல ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு போலான்னு
போலான்னு பார்த்தா அங்க நிறைய ஜாம்பி இருக்கும். அடா பாவி, இங்க யாரும் இருக்க மாட்டாங்க சொன்னியேடா, கொத்து கொத்தா சுத்திட்டு இருக்காங்களேன்னும் போது சரி வா போலான்னு போகும்போது அங்க ஒரு வேன் இருக்கும். அதை பார்த்த ஹீரோக்கு டேல போலான்னும் போது முதல்ல ஸ்நாக்ஸ் அதுக்கு அடுத்தது போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை ஓபன் பண்ண இப்ப அந்த இடத்துக்கு ஒரு பஸ் வரும். அங்க உயிரோட இருக்கிற மனுஷங்கலாம் தப்பிக்க இந்த இடம் சேஃப்னு வந்திருப்பாங்க. ஆனா இங்க ஜாம்பிங்க மொத்தமா அந்த பஸ்ஸுக்குள்ள ஏறி எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அதுல அந்த பஸ் ஓட்டு டிரைவர் வேகமா ஓடுவாரு. அவரெல்லாம் இவங்க 2 பேரும் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அங்க இருக்கிற 2 பொண்ணை பார்த்த உடனே நாங்க எங்க இருக்கோம், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட அந்த 2 பெண்கள் உள்ள போகும்போது அவங்கள பார்த்தா பஸ் டிரைவர் உள்ள வருவாங்க. இப்போ அந்த பஸ்ல ஹீரோயினா இருப்பாங்க. ஹீரோ பாத்துருவாரு, வா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வர கேப்ல ஜாம்பிங்க ஓடி வரும். எப்படியோ கதவை லாக் பண்ணிடுறாங்க. ஹீரோயினும் பாக்குறாங்க, டேய் நீ எல்லாம் இன்னும் உசுரோட தான் சுத்திட்டு இருக்கியா அப்படின்னு சொல்ல இப்போ சரி கொஞ்ச நேரம் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கலாம் சொல்லிட்டு எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல அந்த பஸ் ஓட்டுறவரும் என்னை மன்னிச்சிடுங்க, என்னாலதான் நிறைய பேசஞ்சர் இறந்துட்டாங்கன்னு வருத்தப்பட ஹீரோயினும் இல்ல எல்லா தப்பும் என் மேலதான், இந்த விட சேஃப்னு நினைச்சுதான் உங்களை வர வச்சேன், இப்படி ஆயிடுச்சுன்னும் போது அவர் அழுதுட்டே இருப்பாரு. அவர் கையில ஜாம்பிங்க ஆல்ரெடி கடிச்சிருக்கோ அதை அவர் மறைச்சிருவாரு. ஏதாவது சாப்பிடலான்னு போய் பார்த்தா அந்த 2 பெண்கள் ஆல்ரெடி கையில ஒரு பாட்டிலோட நிப்பாங்க. ஹீரோட ஃப்ரெண்டும் நீங்க தான்ப்பா இந்த காலத்து குடும்ப குத்து விளக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து இவரும் குடிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஹீரோயின் அந்த பக்கம் போயிருவாங்க. இப்ப 2 பசங்க 2 பெண்கள் குடிச்சிட்டே இருக்கா. பஸ் டிரைவர் ஒரு பக்கம் தூங்கிட்டு இருப்பாரு. அந்த லேடிஸா என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க ஒரு ஃபிளைட்ல ஏரோஸ்டரா இருக்கணும் போது ஹீரோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிருவாரு. ஏன்னா அவரோட பக்கெட் லிஸ்ட்ல ஏரோஸ்டர் கூட குடிக்கணும், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு எழுதி வைப்பாரு. அதனால ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டு உங்க கூட நான் குடிக்கலாமா, உங்க கூட ஃப்ரெண்ட் ஆகலாமான்னு சொல்ல அவங்க ஹீரோ மேல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனா ஹீரோட ஃப்ரெண்டு நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுவான். அதனால அவங்க கிட்ட 2 பேரும் பேசிட்டே இருக்க ஹீரோவும் சரி இருங்க உங்களுக்கு வைன் எடுத்துட்டு வரேன்னு போய் பார்த்தா ஹீரோட ஃப்ரெண்டு பக்கத்துல அந்த 2 பெண்கள் பேசிட்டு இருப்பாங்க. டேய் அதுக்குள்ள எப்பரா கரெக்ட் பண்ண, பிளே பாயடா நீ அப்படின்னு சொல்ல அவர் பேசிட்டே 2 பொண்ணை தள்ளிட்டு போயிடுவாரு. சே, ஒரு பொண்ணு கிட்ட கூட என்னால ஒழுங்கா பேச முடியலன்னு ஹீரோ ஃபீல் பண்ண ஹீரோயின் அங்க வருவாங்க. ஹீரோவும் குடிக்க தண்ணி கொடுப்பாரு. ஹீரோயினும் எப்பரா நீ மட்டும் உன் இஷ்டத்துக்கு அலையிற சுத்துற உயிரோட இருக்க, ஆனா என்ன பாரு ஜாமிங்க கிட்ட மாட்டக்கூடாது கடி வாங்க கூடாதுன்னு தப்பிச்சு கடைசியில ஜாமிங்க கிட்டே மாட்டிக்கிற, உன் லைஃப் நீ ரொம்ப ஜாலியா ஈஸியா எடுத்துக்கிறல அப்படின்னும் போது அப்பெல்லாம் இல்ல ஒரு ஃப்ளோல நான் போறோமா அப்படின்னு சொன்னும் போது சரி நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்பாரு. என்னை பத்தி எல்லாம் உனக்கு அதிகமா சொல்லணும்னு எனக்கு விருப்பம் இல்லை, பட் இருந்தாலும் நான் டாக்டர் ஆகணும், டாக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஜாம்பியா சாக கூடாது விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட கையில அடிபட்டிருக்கோ பேண்டேஜ் போட்டுட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும் போது இப்போ அந்த பஸ் டிரைவர் முழுசா ஜாம்பியா மாற ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஓடிடுவாங்க. ஆனா இந்த விஷயம் தெரியாத ஹீரோட ஃப்ரெண்டு அந்த பொண்ணுங்க கூட ஜாலியா இருக்கவும் அந்த இடத்துக்கு ஜாம்பி வந்துடும். டேய் அதுதான் 2 பொண்ணும் கூட இருக்கல, என்ன டச் பண்ற அப்படின்னு சொல்ல பார்த்தா அது ஜாம்பி. அந்த 2 பெண்களும் கடிச்சிரும். ஹீரோட ஃப்ரெண்டு ஓடி போயிடுவாரு. ஹீரோ ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஹீரோனி கிட்ட கேட்டா நீங்க போய் சாவுங்கடா, உங்களுக்கு எதுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஓடி போவாங்க. ஆனா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க எப்படின்னா அவங்க ஒரு பாட்டை சத்தமா பிளே பண்ணிட்டு ஓடிடுவாங்க. அதை கேட்டா அந்த 3 ஜாம்பிங்களும் இந்த பக்கம் வந்துடும். ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோனி காப்பாத்திருவாங்க. ஆனா இப்ப அவங்க அந்த 3 ஜாம்பிங்க கிட்ட மாட்டிப்பாங்க. ஆனா பசங்க 2 பேரும் சேர்ந்து ஹீரோனிய காப்பாத்தி வெளியே ஓடிட்டு வர அங்க ஃபுல்லா ஜாம்பிங்களா இருக்கும். ஹீரோவும் இந்த வேனை இப்ப எடுக்கலாமான்னு போது எட்ரா கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் மட்டும் இவங்க கூட வர யோசிப்பாங்க. என் கூட வந்தாதான் உன்னால உயிரோட இருக்க முடியும் சொல்ல அவங்களும் அந்த வேன்ல ஏறிக்கிறாங்க. இப்ப வண்டியை வேகமா ஓட்டிட்டு போறாங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோனி கிட்ட இப்ப யாரும் உன் பேரை சொல்லாமா அப்படின்னு கேட்க சொல்ல முடியாது, உங்ககிட்ட எல்லாம் எதுக்குடா சொல்லணும் போது ஹீரோட ஃப்ரெண்டும் நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அட்லீஸ்ட் தேங்க்யூ நீ சொல்லுவியா அப்படின்னும் போது நான் அவங்களை ஹெல்ப் பண்ண சொன்னேன், நீங்களே வந்தீங்க, தேங்க்யூ எல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லி ஹீரோனே கொஞ்சம் டெரரா பேச இப்ப ஹீரோயினை இறக்கி விடங்கடா, நான் காரை எடுத்து நான் தனியா போயிடுறேன் அப்படின்னும் போது உனக்கு முதல்ல லைசன்ஸ் இருக்கா, ஒழுங்கா கார் ஓட்டிவியானும் போது ஹீரோயின் சைலண்டா இருக்காங்க. நீ எங்க கூட வந்தாதான் சேஃபா இருப்ப, அக்வாரியம் போற இடம் ரொம்ப தூரம் இருக்கு, நான் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணும், அதனால இங்க ஒரு சுடு தண்ணி ஹோட்டல் இருக்கு, அங்க போய் ஜாலியா குளிச்சுட்டு போலான்னும் போது ஹீரோயின் நீங்க போங்க நான் ஏன் வரணும் அப்படின்னு கேட்க இதை பார்த்து சொல்லு அப்படின்னும் போது கையில ஒரு வைன் பாட்டில் வச்சிருப்பாரு. அது ஹீரோனிக்கு ரொம்ப பிடிச்சது. ஆமா நானும் டயர்டா தான் இருக்கேன் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி அவங்க பேரை சொல்லுவாங்க. அப்படியே ஹீரோயின் அவங்க கூட சேர்ந்து வெளியே கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணுவாங்க. அப்போ அவங்க 3 பேரும் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டாவே மாறிடுவாங்க. ஹீரோ அவரோட லிஸ்ட்ல முதல்ல போட்ட விஷயத்த திரும்பவும் பண்ணுவாரு. ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிடுறது பட்டாசு வெடிக்கிறதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. இப்போ அவங்க ஆசைப்பட்ட இந்த ஹார்ட் பேத் எடுத்துக்க போறாங்க. அங்க ஜாலியா குளிக்கும் போது அந்த காட்சிகள்லாம் பாக்குறாங்க, ரொம்ப அழகா இருக்கு. ஹீரோயின் ரொம்ப இன்ட்ரோவர்ட் டைப், யார்கிட்ட பேச மாட்டாங்க. பட் இவங்க கூட சேர்ந்து அவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. இப்ப ஃபைனலா அவங்களும் நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்றத சொல்லுவாங்க. இப்ப நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்க. சரி அக்வாரியம் கிட்டதான் இருக்கு,
போலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலை வேகமா வண்டி ஓட்டிட்டே போக வண்டி பஞ்சர் ஆகி ஒரு இடத்துல இடிச்சிருது. ஹீரோ இப்ப கணத்தை வந்து பார்த்தா அவருக்கு முன்னாடி ஒரு மேனேஜர் இருக்காரு. ஹீரோ பயந்தே போயிடுறாரு. ச்சே, இது வெறும் கனவுதான் பார்த்தா உங்க மேனேஜர் அங்கதான் இருப்பாரு. இருந்துட்டியாப்பா, எவ்வளவு நேரம் தூங்குற நீ, வா வேலை இருக்கு அப்படின்னு ஹீரோ கூட்டிட்டு போறாரு. ஐயோ, இந்த மனுஷன் கிட்ட திரும்ப நான் மாட்டிக்கிட்டேனா அப்படின்னு சொல்லி வெளியே வந்து பார்த்தா இந்த அக்வாரியம்ல என்னோட டீம் இருக்காங்க. உங்களுக்கு போதியமான அளவுக்கு உணவும் இருக்கு. நாங்க ஒரு பிலிம் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு நீங்க வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கான உணவை நான் கொடுப்பேன். இந்த இடத்த நீங்க சேஃபாவும் இருக்கலாம்னு சொல்லி அந்த இடத்த காமிக்க ஹீரோ ஆல்ரெடி ஒரு அப்பார்ட்மெண்ட் கீழே பார்த்த 2 கப்பிள்ஸ் பிரெக்னென்டான லேடி அவங்க கணவரும் அங்கதான் இருப்பாங்க. அவங்களை பார்த்த பிறகு ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஹீரோ நாங்க இங்க இருந்து கிளம்புனா போது மேனேஜர் இல்ல தம்பி, இப்போ உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு வெளியே கூட்டிட்டு போறாரு. இந்த இடத்துல இருந்தாதான் உன்னால சேஃபா இருக்க முடியும். நீ ரொம்ப எல்லாம் எனக்காக நிறைய பணம் தேவையில்ல, இங்க உழைச்சா போதும். உழைப்புக்கு கூலியா நான் உணவை தரேன். கொஞ்சம் யோசிச்சு பாரு, உன் ஃப்ரெண்ட்ஸும் இங்க சேஃபா இருக்கணும்லன்னும் போது ஹீரோ யோசிப்பாரு. இங்க இருக்கிற உணவெல்லாம் நான் யார் மூலியமா பத்திரமா வச்சிருக்கேன்னு தெரியுமா? கீழே எட்டி பாருன்னு சொல்லுவாரு. பார்த்தா அங்க ஜாம்பிங்க இருக்கும். அவங்க ஒரு வளையத்தை வச்சிருப்பாங்க. உணவு வரும்போது ஜாம்பிங்களை தள்ளி விடுவாங்க. அது வந்த பிறகு ஓபன் பண்ண இந்த ஜாம்பிங்க அங்கேயே சுத்திட்டு இருக்கும். இதனால இங்க உணவை திருட வெளியேந்து யாரும் வர மாட்டாங்க. நல்லா யோசிச்சுக்கோ, இங்க இருந்தாதான் உனக்கு உணவு கிடைக்கணும் போது ஹீரோ அவங்க ஃப்ரெண்டை யோசிப்பாங்க. அவங்களுக்காக இது வேணா பண்ணலாம் சொல்லிட்டு ஒத்துப்பாரு. ஹீரோ அங்க கஷ்டப்பட்டு மாடு மாதிரி உழைப்பாரு. அவங்களுக்கான உணவு ரொம்ப கம்மியா கொடுப்பாங்க. ஆனா மேனேஜருக்கு ஜால்ரா போடுறவங்களுக்கு வெரைட்டியா சுட சுட நிறைய உணவு கிடைக்கும். இதை பார்த்து ஹீரோட ஃப்ரெண்டு செம்ம கடுப்பாயிடுறான். கோவப்படுவா. ஆனா அங்க அந்த பிரெக்னென்டான லேடியோட கணவரும், நீங்க கோவப்படாதீங்க, நீங்க கோவப்பட்டீங்கன்னா உங்களால எங்களுக்கு உணவு கம்மி பண்றாங்க, ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னும் போது நாங்க இங்க இருந்து போக போறோம், நீங்க எங்க கூட வரீங்களா அப்படின்னு கேட்கும் போது இல்ல, இங்க இருந்ததான் சேஃப், உணவும் அப்பப்ப கிடைக்கும், நாங்க எங்கேயே இருக்கிறோம் அப்படின்றத சொல்லிடுறாங்க. ஆனா நான் உங்களுக்கு இங்க இருந்து வெளியே எப்படி போகணும்னு வழியை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ரூட் கூட்டிட்டு போவாரு. பார்த்தா அவங்க ட்ரக் அங்கதான் இருக்கும். ஒரு தடவை யோசிச்சுக்கோங்க, எங்க கூட வரீங்களான்னும் போது உங்க கணவரும் இல்ல நாங்க வரலன்றத சொல்லிடுறாங்க. அதே இடத்துல இங்க வெளியே இருக்கிற கடையில உணவு எடுத்து போறதுக்காக ட்ரக்கு போகும். அந்த ட்ரக்ல எல்லாத்தையும் லோடு ஏற்றும் போது ஒரு ஜாம்பி அதுக்குள்ள போயிடும். அதை தெரியாத அந்த நபரும் ட்ரக் உள்ள எடுத்துட்டு வருவாங்க. அப்படி கது ஓபன் பண்ணும் போது அந்த ஜாம்பி அந்த டிரைவரை அட்டாக் பண்ணிடுவாங்க. அந்த டைம் எல்லாருமே ஒவ்வொருத்தங்களா அந்த அக்வாரியம் உள்ள போய் மனுஷங்க எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே இடத்துல இங்க ஹீரோயினும் அவரோட ஃப்ரெண்டும் ஹீரோ கிட்ட போய் இங்க பாடுறா, ட்ரக்கு கிடைச்சிடுச்சு, இங்க இருந்து போனா சீக்கிரம் வா அப்படின்னும் போது ஹீரோ இல்ல, எனக்கு என்னமோ இங்க இருந்தாதான் நம்ம சேஃபாவோ நமக்கு உணவு கிடைக்கும், இங்கே இருக்கலாம் போது, டேய் நீனா பைத்தியமா, அவன் உன்னை அந்த அளவுக்கு அலைய விடுறான், நீ இவன் கூட இருக்கணும்னு நினைக்கிறியா, வாசை இதுதானான்னு கேட்க ஹீரோ எனக்கு வேலைக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்க வந்து போறாரு. ஹீரோயினும் அவரோட பக்கெட் லிஸ்ட் எல்லாத்தையும் பாக்குறாங்க. இப்ப வேகமா ஹீரோ தேடி வராங்க. அதே இடத்துல கீழே ஜாம்பிங்க ஒவ்வொருத்தங்களும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஹீரோ வேலை பார்க்கும் போது அந்த மேனேஜரும் எல்லாரையும் அடிமா மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருப்பான். இதனால ஒரு ஃப்ரெண்டுக்கும் வந்துடும். அடிக்க போக ஆட்கள் எல்லாம் பிடிச்சிருவாங்க. இப்ப ஹீரோனும் ஹீரோ கிட்ட, நீ இது மாதிரி வாழணும் தான் நினைக்கிறியா, அவன் உன்னை எவ்வளவு கேவலமா ட்ரீட் பண்றான்னு உனக்கு தெரியுமா, இவன் கூட இருக்க வேணாம், நாங்க இங்க இருந்து கிளம்ப போறோம், திரும்பவும் கேட்கிறேன் வா இங்க இருந்து போலான்னு போது ஹீரோ இல்ல அப்படின்றத சொல்லுவாரு. உன் பக்கெட் லிஸ்ட்ல நீ என்ன தமிழ் எழுதியிருந்த, எல்லாரையும் காப்பாத்தணும், பிடிச்ச வேலையை செய்யணும்னு, ஆனா நீ இப்ப அப்படியா செய்யற, அடிமைத்தனமா இருக்க. நான் ஜாம்பி கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு பல முயற்சி பண்ணேன். அப்போ சந்தோஷத்தையே விட்டுட்டு ஓடிக்கிட்டே இருந்தேன். ஆனா எப்போ உன் கூட சேர்ந்தனோ சந்தோஷமா எது, பிடிச்சது எப்படி பண்ணணும்ன்றத புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நீ ஜாம்பி கிட்ட இருந்து தப்பிச்சு இந்த இடத்துல சேஃபா இருக்கணும்னு நினைக்கிற. ஆனா உன் வாழ்க்கைய பாரு, நீயும் ஜாம்பிகா மாதிரி தான் அலைஞ்சுக்கிட்டே இருக்க. இதான் நீ ஆசைப்பட்ட வேலையா அப்படின்னு கேட்க ஹீரோனி சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஹீரோவை அடிச்ச மாதிரி இருக்கும். ஹீரோ யோசிக்கிறாரு. இப்போ அந்த பக்கெட் லிஸ்ட காமிச்சிட்டு, இதுதான் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை, நல்லா யோசினும் போது மேனேஜர் என்ன பெரிய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டை மிதிக்க ஹீரோக்கு கோவம் வந்துடும். கரெக்ட் தான், நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் நான் வேலையை விட்டு போறேன், இதுக்கு அடுத்த உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, குட் பை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போக இப்ப அந்த இடத்துல முழு ஜாம்பிங்க வந்து எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். இதை பார்த்த ஹீரோ எல்லாரையும் காப்பாத்தணும்னு சொல்லி வேகமா ஓடி போய் ஒரு ரூம்ல லாக் பண்ணலான்னு போனா அந்த மேனேஜர் இவங்க எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு அவன் மட்டும் சேஃபா ஒரு ரூம்ல போய் லாக் பண்ணிடுவான். ஆனா இவங்களுக்கு வேறு ஒரு வழி கிடைக்கும், அது மூலியமா தப்பிச்சிருவாங்க. இப்ப அந்த கதவை எப்படி பண்ணிட்டு உள்ள வந்து ஹீரோட ஃப்ரெண்டு மேனேஜரை போட்டு அடின்னு அடிப்பாண்டு, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா அப்படின்னும் போது ஆல்ரெடி அந்த இடத்துல நிறைய ஜாம்பிங்க இருக்கும். சில ஜாம்பிங்க எல்லாம் தண்ணிக்குள்ளேயே விழுந்துரும். ஹீரோட ஃப்ரெண்ட் மேனேஜரை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்க ஹீரோண்டே விட்டுறா அப்படின்னு சொல்ல இப்போ டக்குன்னு ஒரு ஷார்க் தண்ணிக்குள்ள வந்து குதிச்சு வெளியே வருமா. 2 பேரும் பயந்து போயிருவாங்க. ஓட பார்க்க ஹீரோயின் இருங்கடா, ஷார்க் என்ன தண்ணியை விட்டு வெளியே வரப்போகுதுன்னு சொன்னா இப்ப அந்த ஷார்க்கு ஜாம்பிங்க கடிச்சனால அது ஒரு வினோதமா கால் இருக்கக்கூடிய ஷார்க்கா மாறிடும். இதெல்லாம் நம்ப
நம்புற மாதிரியா இருக்குன்னு உங்களுக்கும் தோணும். எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஆனா இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் காமெடியா இருக்குல்ல. இப்ப அந்த ஷார்க் அப்படியே உங்களை அட்டாக் பண்ண வர எல்லாமே திரும்பவும் தெரிச்சு ஓட ஆரம்பிப்பாங்க. இந்த வாட்டி ஹீரோ உங்க ஃப்ரெண்ட்ஸும் சில ஆட்களும் ஒரு ரூம்ல சேஃபா லாக் பண்ணிருப்பாங்க. ஆனா மேனேஜர் தொக்கா ஷார்க்கு கிட்ட மாட்டிப்பாரு. சத்தம் போடாதடா உசுறு பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா போக ஹீரோ பாக்குறாரு. மேனேஜர் மாட்டிக்கிட்டாரு. நான் அவரை காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்ல, இங்க பாரு அவன் மோசமானவன், அவன் ரொம்ப செல்ஃபிஷ், நீ அவனெல்லாம் காப்பாத்த தேவையில்ல அப்படின்னு சொல்ல, இல்லடா இந்த நோட்டை நான் எழுதியிருக்கேன், நான் மனுஷங்களை காப்பாத்தணும், அவனும் ஒரு மனுஷன் தானே, நான் எப்படி அவன் சாகட்டும்னு விட முடியும், நான் போகலாம் போறேன்னு சொல்லி சண்டை போட்டு ஹீரோ சூப்பர்மேன் மாதிரி கெட்ட போட்டு போவாரு. அதே இடத்துல ஹீரோவை காப்பாத்த அவரோட ஃப்ரெண்டு வண்டி எடுத்துட்டு அந்த ஷார்க் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. மேனேஜரை காப்பாத்தி வேற ஒரு ரூம்குள்ள போக அங்க ஜாம்பிங்க இருக்கும். இப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட அவங்க ஃப்ரெண்டு எப்படியோ ஷார்க் கிட்ட இருந்து தப்பிச்சு ரூமுக்குள்ள குதிச்சிருவாரு. அந்த இடத்துல ஹீரோவும் ஜாம்பிங்க எல்லாம் அட்டாக் பண்ணிட்டே இருக்க நிறைய ஜாம்பிங்க வந்துகிட்டே இருக்கும். இந்த வாட்டி ஹீரோயின் வந்து மியூசிக்க வச்சு ஜாம்பிங்க எல்லாத்தையும் தண்ணியில குதிக்க வச்சிருவாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட அந்த ஷார்க் நிலம் என்னடா ஆச்சுன்னும் போது தோபார் அப்படின்னும் போது அந்த ஓட்டையில அந்த ஷார்க் நல்லாவே மாட்டிக்கும். ஹீரோவும் நல்லபடியா நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்க. இப்ப அந்த ஷார்க் அதை உடைச்சிட்டு வந்து மேனேஜர் ஒரு எட்டி ஒண்ணு விடும். அவரு செவத்துல இடிச்சு கீழே விழுந்துருவாரு. ஹீரோவும் உங்க ஃப்ரெண்டும் என்ன பண்றதுன்னு யோசிக்க அது எல்லாரையும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும். அந்த டைம் ஹீரோவும் அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சிட்டு மேனேஜரை காப்பாத்த போனா அவர் அன்கான்சியஸா இருப்பாரு. இப்ப ஹீரோயின் யோசிக்கிறாங்க, இதோட மூக்கு பகுதி ரொம்பவும் சென்சிட்டிவா இருக்கும், அந்த இடம் தான் நம்ம டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சில எலக்ட்ரானிக் எல்லாம் லாக் பண்ணி வச்சுட்டு இது அதோட மூக்கு பக்கத்துல படுற மாதிரி பண்ணுங்க, கண்டிப்பா அதை இறந்துரும் அப்படின்னு சொல்ல, ஆனா எப்படி அது கிட்ட போகவே முடியாது, அதுதான் எல்லாரையும் கிக் கொடுக்குது அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டு ஒரு டீல் வச்சுப்பாரு, நான் அட்டாக் பண்றேன் நீ என்கிட்ட த்ரோ பண்ணேன்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்க அவரோட ஃப்ரெண்டுக்கு ஒரு பதட்டம் வரும். அவரோட காலேஜ் லைஃபை யோசிப்பாரு. அந்த டைம் ஹீரோ பால் என்கிட்ட த்ரோ பண்ணான்னு சொல்லும் போது அவரு பயத்திலேயே யோசிச்சுட்டு இருக்க டக்குன்னு ஆப்போசிட் டீம் அந்த பாலை பிடிச்சிட்டு கேமை முடிச்சு வின் பண்ணிடுவாங்க. ஃப்ரெண்டு யோசிக்கிறாரு, இந்த வாட்டி நான் ஹீரோவை நம்பணும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட தூக்கி போட அந்த ஷார்க் அவர் ஃப்ரெண்ட் அப்படியே எட்டி ஒண்ணு விட அவர் கீழே இடிச்சு விழுந்துறாரு. தன் ஃப்ரெண்டுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி கோவத்துல ஹீரோ அந்த எலக்ட்ரானிக் எடுத்து அதோட மூக்கிலேயே ஒரு கிக்க கொடுக்க அது அப்படியே உறைஞ்சு போய் இறந்து போயிடுது. ஹீரோவும் ஒரு ஃப்ரெண்டை பாக்குறாரு, எழுந்துடுறான்னு சொல்ல, சும்மாதான் நடிச்சேன், எனக்குலாம் ஒன்னும் ஆகாது, இந்த வாட்டி கரெக்டா த்ரூ பண்ணேனா அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க. மேனேஜரும் பாக்குறாங்க, எழுந்துக்கிறாங்க. இப்போ அவங்க தேவையான உணவெல்லாம் எடுத்துட்டு எல்லாருமே பிரிஞ்சு போறாங்க. அப்ப அந்த மேனேஜரும் இது ஏன் ஃபுட், நான் தான் அந்த டீமுக்கு ஹெட், என்ன கேட்காம நீங்க எல்லாம் எங்கடா போறீங்க அப்படின்னு சொல்ல, மேனேஜருக்கு ஜால்ரா போட்டவங்களே நீ எல்லாம் மேனேஜரே கிடையாது, இவ்வளவு நாளா எங்களை நீ பயன்படுத்திக்கிட்ட, உண்மையான லீடர்னா ஹீரோ தான், அவனை பார்த்து கத்துக்கோ, நாங்க எங்களுக்கு தேவையான உணவு எடுத்துட்டு இங்க இருந்து போறோம், எங்க வழி தனி வழி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பிரிஞ்சு போக மேனேஜர் இதெல்லாம் எடுக்கக்கூடாது இது என்னோடதுன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு. ஆனா எல்லாமே அவங்களுக்கு தேவையானதை எடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோ இப்ப கிளம்பும் போது மேனேஜர் நம்ம டீமா மாறிடலாம்டா, என்னோட அசிஸ்டன்ட்டா ஒன்னு ஆக்கிடுறேன், நம்ம எல்லாம் வேலை பார்க்கலான்னும் போது எனக்கு ஆல்ரெடி வேற ஒரு டீம் இருக்காங்க, ஆஃபர் கொடுத்ததுக்கு நன்றி, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வண்டி எடுத்துட்டு போயிடுறாரு. ஹீரோவோ ஐயோ இருக்கிற வேலையும் போயிடுச்சு, இப்ப நம்ம என்ன பண்றதுன்னும் போது ஹீரோயின் நீ இவ்வளவு நாள் ஜாலியா தானே இருந்த, அப்படியே கண்டினியூ பண்ண, ஓகே என் ஆசைகள் இந்த பக்கெட் லிஸ்ட்ல எழுதுனேன், உங்களோட ஆசைகளும் எழுதுங்கன்னும் போது ஹீரோயின் நான் டாக்டர், ஹீரோட ஃப்ரெண்டு நான் ஸ்டாண்ட் அப் காமெடி ஆர்டிஸ்டா ஆகணும் அப்படின்னு எழுதுவாங்க. ஹீரோ நான் எப்பவுமே போல ஹீரோவா நிறைய பேருக்கு உதவி பண்ணணும், இந்த வாட்டி என்னோட பக்கெட் லிஸ்ட்ல உங்க ஆசைகள் இருக்கு, அதை தேடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டிட்டே போறாங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. படத்தோட எண்ட் லேண்ட் மேனேஜர் சோலோவா சுத்திட்டு இருக்காரு. ஸோ அவ்வளவுதான் மக்களே, படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா அந்த கதையை எடுத்துட்டு போயிருப்பேன்னு நினைக்கிறேன். நம்மளால ஹீரோ மாதிரி வேலையை குவிக் பண்ணிட்டு போக முடியாது, பட் இருந்தாலும் உழைக்கிற நேரத்துல உங்களோட சந்தோஷத்துக்காக கொஞ்ச நேரம் செலவிடுங்க, அதனால உங்களுக்கு இன்னுமே எனர்ஜி கிடைக்கும், லைஃபை ஹாப்பியா நீங்க என்ஜாய் பண்ணலாம். இதே மாதிரி உங்களுக்கு வித்தியாசமான கான்செப்ட்ல படம் வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்க வரேன். அண்டில் தென் பை பாய்.